பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனம். ஜெபம் பண்ணும் போது பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ பிரேயர் பண்ணுனா அந்த பிரேயர் உனக்கு நடக்கும், நீ விசுவாசமா இரு, ஏன்னா அதை நீ பெற்றுக்கொள்ளு, நீ பிரேயர் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாருங்க. நிறைய டைம் பாத்தீங்கன்னா நம்ம விசுவாசமா பிரேயர் பண்றோமா, நமக்கு அந்த காரியம் நடக்கும், அது நமக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்ம விசுவாசமா பிரேயர் பண்றோமா? எல்லாரும் பிரேயர் பண்றாங்க, நானும் பிரேயர் பண்றேன், ஆண்டவர் செய்வார்னு எதிர்பார்க்கிறேன், செய்யவே மாட்டாருங்க. நம்ம எப்படிங்க பிரேயர் பண்றோம்? டவுட்ல தானே பிரேயர் பண்றோம். அப்பப்ப அவிசுவாசத்துல போயிடுறோம். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க சொல்லி அவங்க சொல்ற பேச்சல நம்ம கேட்டுட்டு ஆண்டவர் விட்டு ரொம்ப தள்ளி போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசுவாசமா பிரேயர் பண்றீங்களா, கண்ணீரோடு விதைக்கிறீங்களா, அதுக்கு எம்பேர மதமா நீங்க அறுப்பீங்க. கவலைப்படாதீங்க. நீங்க குழந்தைக்காக தானே பிரேயர் பண்ணிட்டு இருக்கீங்க, திருமணமாக தானே பிரேயர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல வேலை இருந்தானே பிரேயர் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாமே கிடைக்குமா? நீ என் மேல விசுவாசமா இருக்கும்போது உங்க வாழ்க்கையை நான் ஒரு அற்புதம் செய்வேன். உங்க வாழ்க்கையை நீங்க என்னென்ன காரியத்துல முன்னேற்றத்துக்காக நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்களோ அதுல எல்லாமே அற்புதம் நடக்க போது, நீ சீக்கிரத்துல பெற்றுக்கொள்ள போறன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா யோபுன்ற ஒரு பக்தன் இருந்தாரு. அவர் ரொம்ப பணக்காரா இருந்தாரு. ஆனா எல்லாத்தையும் இழக்கப்பட்ட நிலைமையில கூட அவர் ஆண்டவர் விட்டு பின்மாற்றத்துக்கு போல. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில சில அற்புதங்கள் நடக்கலன்றதுக்காக நீங்க ஆண்டவர் விட்டு பின்மாற்றத்துல போன பிள்ளைகளா இருந்தீங்கன்னா மறுபடியும் வாங்க, நீங்க விசுவாசமா பிரேயர் பண்ணுங்க, நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல இருக்கிற வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.